நம்ம செஞ்ச தப்ப இப்ப யாரோ செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திடுவோமா? சரி. ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க, ஊர் சுத்தலாம் பார்த்தா ஒரு பையல் கண்ணில் சிக்க மாட்டியான். அங்க ஒருத்தே வர மாதிரிக்கு மாட்டிக்கிட்டான்டா ஒருத்தடி. டேய் எங்கடா போறீங்க? வாடா 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 சொல்ல நீங்க வா. என்னடா? எங்கடா போறா? நான் சோப் வாங்கி குளிக்கலான்னு போறேன்டா. இந்த கலருக்குலாம்டா சோப்பு, நீயே மில்லு மில்க்குதடா. ஒரு சேர்ந்தே இருக்கியான் பத்தாது. அந்த ஆனடா இழுச்சவாயா. ஆஹா, இவனு மாட்டிக்கிட்டானா? இன்னைக்கு விளங்குன மாதிரிச்சே. சின்ன பையலே கம் ஹியர். ஏன்டா நீ உன்னையே அடிச்சுக்கிற? உன்னை அடிச்சா உங்க அப்பா சண்டைக்கு வராது, அதான் நானே நீ அடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு டெஸ்ட்டுடா, நான் படிக்கணும். என் பேர் நான் வெட்டி பையன் இல்லடா. சார் படிச்சு நீங்க என்ன வேலைக்கு போக போறீங்க? நான் கவர்மெண்ட் வேலை போறேன்டா, அதான் நான் படிக்கிறேன். கவர்மெண்ட் வேலை தான்டா, நான் போட்டு தான்டா உனக்கு. உனக்கே படிப்பு வராது, எனக்கு எப்படி கவர்மெண்ட் வேலை வாங்கி தர போற? படிப்பு வராதுன்னு எனக்கு தெரியும், அதான் நான் அரசியல குதிக்க போறேன். உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணும்டா. அப்ப என் கூட வா போவோம். வாங்கடா போவோம். மறக்காம வேலை வாங்கி தந்துருவேல? மறக்காம வேலை வாங்கி தரேன்டா, வாடா என் கூட போகும்டா. வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். யாருடா அவரு? அவருக்கு ஏன்டா வணக்கம் போட்ட? அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா, வணக்கம் போட்டேன். எங்க அப்பாட்ட சொல்லாம இருப்பாரு, அதான்டா வணக்கம் போட்டேன். மாமி உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன், நீ உனக்கு சோப் வாங்கி கொடுத்துரு. ஏன் என்னமே வச்சுக்க? டேய், சார் நாளைக்கு டெஸ்ட் சொன்னார்ல, அதான்டா படிச்சுட்டு இருப்பான். உங்க மாதிரி படிப்பாளி போயிடுமே, சாருங்க எங்களை பிடிச்சி அடிக்கிறாங்க. அப்ப நீங்களும் போய் படிங்கடா, அப்பதான்டா சார் அடிக்க மாட்டாரு. சார் எங்கடா போறீங்க? நாங்களா ஸ்பெஷல் கிளாஸ் போறோம், நீங்களும் வரீங்களா? இவங்க ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க, நாமளும் போவோமா? சரி வா போவோம். ஆஹா, இவங்களும் மாட்டிக்கிட்டாங்களா? இன்னைக்கு விளங்குன மாதிரிதான். ஆஹா, இங்க ஒரு வண்டி வருது. மறைங்கடா. நோல்டா 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 நோல்டா, நில்லுப்பா தம்பி. வண்டி எங்கடா ஸ்பீடா போகுது, நிப்பாட்டிட்டு பேசுறா நண்பா. என்னடா? டேய் நீ எங்கடா போற? நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம்டா, நீங்க எங்கடா போறீங்க? நாங்க ஒரு விஷயமா சொல்லி அங்கேயே போறோம், நீ வாரியா? பாருங்க. வாடா வண்டி திருப்பிடா போம்டா. வணக்கம். வணக்கம் தம்பி. உங்களை போன வருஷம் இதே இடத்துல பார்த்தது மாதிரி இருக்கே தம்பி. நான் போன வருஷம் இதே இடத்துல தானே என் நண்பனை பறி கொடுத்துட்டு போனோம். இன்னைக்கு நினைவு நாள்னே, அதானே வந்திருக்கும். என்னடா ஊர் பூரா ஏச்சி போட்டிருக்கீங்க? ஏய் மாப்ளே, வெந்து தணிந்தது காடு, மயில உட்காந்து ஒரு கட்டிங்க போடுவோம் வாங்க. அப்படியே சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கு மாப்ள. நாளை ஏசிமா இருக்குடா மாப்ள. ஆயிடுச்சுடா மாப்ள. மாப்ள பத்தலடா மாப்ள. ஏப்பா
விவசாய நிலத்துக்கு போற பாதையை மறிச்சு இப்படி குடிச்சிட்டு இப்படி படுத்துருக்கீங்களாப்பா? யோ தாண்டி போயா, டிஸ்டர்ப் பண்ணாத. எதப்பா தாண்டி போக சொல்றீங்க இந்த அநியாயத்தவா? விவசாய வேலைகளுக்கு ஏற்கனவே ஆட்கள் பற்றாக்குறையா நிறையவே இருக்கு. விவசாய நிலங்கள்லாம் வந்து எழில் குஞ்சு இடமாவும் அழகா இருக்கிற இடமாவும் உங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த விவசாய நிலத்துல வேலை செய்யறவங்க யாருமே செருப்பு போட்டு வேலை செய்ய மாட்டாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாதாப்பா? ஏப்பா இப்படி குடிச்சிட்டு பாட்டில் உடச்சு போட்டுவிட்டு போயிடுறீங்க. இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் கண்ட இடத்துல எடுத்து போட்டுட்டு போயிடுறீங்க. இந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்துல தான்ப்பா ஆடு மாடெல்லாம் மேயுது, அதுவும் சாப்பிட்டு அது இறந்து போகுது. விவசாயிகளுக்கு பெரும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துற விஷயமா நீங்க செய்றீங்க. இது என்னைக்கு தான் நீங்க உணர போறீங்களோ? அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமியா, நாங்க படிச்சோங்கய்யா, எங்களுக்கு தெரியுமியா. வேலையை பார்த்துட்டு போயா. நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்க தட்டுல சோறு வரணும்டா. விவசாயிங்க நாங்க உழைச்சா தான்டா. என்ன படிச்சு என்ன செய்ய? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? மாப்பிள்ள தண்ணி பத்துடா, நானு அந்த தண்ணி பத்துமன்னு பாக்குறேன்டா. தட்டில் சோறு போட்டு சாப்பிடும் போது தானே உங்களுடைய அருமை தெரிஞ்சு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறீங்க வைக்கிறீங்க. அதை செஞ்சது மிகப்பெரிய தப்புனே. உங்க மூஞ்சில முடிக்கிறதுக்கே ரொம்ப சங்கட்டமா இருக்கேன். இந்த மாற்றத்தை தாப்பா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். போன தடவை நான் உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது, இந்த மது பாட்டிலோட நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ இதே மது பாட்டில நீங்களே எடுத்து சுத்தம் பண்ணும்போது உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டேன். நீங்க இப்போ மாறுறது மாதிரி விவசாய நிலத்துக்கு பக்கத்துலயோ நீர்நிலைகளுக்கு பக்கத்துலயும் மது அருந்துறவங்க அத்தனை பேருமே மாறிட்டா நாடு நல்லா இருக்கும், விவசாயம் செழிக்கும்பா. இப்ப நம்ம எங்கடா போறோம்? ஆத்துல ஒரு முதல்ல வந்துருக்குடா, பார்க்க போறோம். சும்மா ஓட்டாதடா, அதுக்குதான் படிக்கணும்னு சொல்றது. தமிழ்நாட்டிலே காவேரி, ஒகேனக்கல், சாத்தனூர், அமராவதி இந்த ஆறுகள்ல மட்டும்தான் முதல்ல இருக்கு. டேய் இப்ப நம்ம ஆத்துக்கடா போறோம். ஆமாண்டா, ஆத்துதாண்டா போறோம். அப்ப நான் தானே முதல்ல குதிப்பேன். புதிடா உனக்கு வேணாம்டா, நம்ம ஊர் ஆத்துல புதக்குள்ளையெல்லாம் இருக்காம்டா. அப்படிலாம் இல்லடா, ஆறு, ஏரி, குளம், நிலத்தடி நீர், மழை நீர் எல்லாமே நான் குளிக்கவும் செய்யலாம், குடிக்கவும் செய்யலாம்டா. எல்லாமே நல்ல நீர் தான்டா. சூப்பர் மே, தண்ணியை பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த பிள்ளைக்கு எவ்வளவு தண்ணியை பத்தி தெரிஞ்சாலும் நான் சுனாமிலே ஸ்விம்மிங் இருப்பேன். போ பாடுறா. சரிப்பா தம்பியலா, நான் போயிட்டு வர்றேன். டேய் தம்பி நில்றா. இங்க ஆத்துல வந்து என்ன விளையாட்டு, தண்ணியில என்ன விளையாட்டு? நாடு முழுவதும் இந்த மாதிரி ஆத்துல குளிச்சவங்க எத்தனை பேர் ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தெரியுமா? இது வரைக்கும் ஆத்தைய பார்த்தது இல்லைங்க, அதான் பார்க்க வந்தேன். இந்த மாதிரி ஆத்த பாக்குறதா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்க பெரியவங்களோட பாதுகாப்பா வரணும். இல்லைன்னா அது வினையாயிரும். எல்லாரும் வீட்டுக்கு போங்கப்பா. நான் அப்பயே சொன்னேன்லடா ஆத்துக்குலாம் போவேன் நானு. இப்ப வீட்டுல தெரிஞ்சா நம்மளதானே திட்டுவாங்க. நீரையும் நீர்நிலைகளை பற்றி தெரியாமலும் பலர் விபத்துக்குள்ளாகிறாங்க. உங்கள் சந்தோஷத்திற்காக விவசாயத்தையும் விவசாயிகளையும் கஷ்டப்படுத்துறீங்க. இந்த நிலை மாறினா விவசாயமும் நாடும் நல்லா இருக்கும். நன்றி.